ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். கிரிக்கெட் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு நியூஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொண்டு வந்து உங்களுக்காக கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பக்கம் ஸ்ரீலங்காவை டெஸ்ட்ல அடிக்கிறாங்க, T20ல பாகிஸ்தான் அடிக்கிறாங்க. ரெண்டும் வேற வேற டீம். அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆர்சிபி ஐபிஎல் 2025க்கு இப்பவே பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் என்ன டீடைல் அண்ட் அது மட்டும் இல்லாம சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட லோகோ போட்ட ஒரு ஃபிளைட் இருக்கு இல்லையா, அது சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்துச்சு. ஸோ அதை பத்தின நியூஸ் அண்ட் இது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மாவோட ஃபார்மை பத்தி கபில் தேவ் சொன்ன விஷயம், முகமது சிராஜை பத்தி ஏசல்வுட் சொன்ன விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அந்த நியூஸ்ல இருந்தே போறேன். ஸோ ப்ரோ கபடி லீக் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் 10 டிசம்பர் அன்னைக்கு 2 போட்டிகள் இருந்துருந்துச்சு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கிற பெங்கால் வாரியர்ஸ் இஸ் 12வது இடத்துல இருக்கிற பெங்களூரு புல்ஸ். இந்த போட்டியை நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பெங்கால் வாரியர்ஸ் ஒரு நல்ல டாமினன்ஸோட வின் பண்ணியிருப்பாங்க. பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் விஸ்வாஸ் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. மணிந்தர் சிங் இல்ல அந்த டீமோட பிரைமரி ரைடர், நிதின் இன்ஜுரி ஆகி வெளியே போயிட்டாரு. யாரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ விஸ்வாஸ் வந்து ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம தமிழகத்தை சேர்ந்த, அதுவும் மதுரை, அரியலூர் அந்த இடத்துல இருந்து போயிருந்த நம்மளோட சுந்தர விஸ்வா அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து டெபியூட் ஆகியிருந்தாரு. பார்க்க நல்லா இருந்துச்சு. பெருசா பாயிண்ட் எதுவுமே எடுக்கல. பட் அவர் டெபியூட் ஆன விதங்கள், அவரு பசலட்ரா சொல்லி ட்ரீட் பண்ண விதங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பரா இருந்துருந்துச்சு. பெங்கால் வாரியர்ஸ் வின் பண்ணது மட்டும் இல்லாம நாங்க பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்கோம்பா அப்படிங்கறத திரும்பவும் சொல்லியிருக்காங்க. பட் இதே டேல இதற்கு முன்னாடி ஒரு போட்டி இருந்துச்சு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வெர்சஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ். குஜராத் ஜெயண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 11th பிளேஸ்ல இருக்காங்க. ஜெய்ப்பூர் கொஞ்சம் பிளே ஆஃப் கிட்ட இருக்கிற ஒரு டீமா இருந்தாங்க. இப்போ டாப் 6 அந்த போட்டிக்கு அப்புறமா உள்ள போயிருந்தாங்க. ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும் அந்த டீம்ல இருக்கிற அர்ஜுன் தேஷ்வால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் அவர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவருக்கு சப்போர்ட்டா நீரஜ் நர்வாலுமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சப்போர்ட்டுமே வந்துருந்துச்சு. அண்ட் அந்த ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்லயுமே ஸ்டார்டிங் 7ல கே தரணிதரன் அப்படிங்கிற ஒரு தமிழகத்தை சேர்ந்த வீரர் வந்து உள்ள என்ட்ரி ஆயிருந்தாரு. ஸோ இந்த டே வந்து பாத்தீங்கன்னா 2 தமிழக வீரர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகேஎல் சீசன் 11 பொறுத்த வரைக்கும். ஸோ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வின் பண்ணிட்டு அவங்களும் தங்களோட பிளே ஆஃப்க்கான கனவை வந்து மேலும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இந்த பக்கம் குஜராத் ஜெயண்ட்ஸோட பிளே ஆஃப் வாய்ப்பு ஆல்மோஸ்ட் எண்டட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி பெங்களூரு புல்ஸ் அபிஷியலாவே எலிமினேட் ஆயிட்டாங்க இந்த பிகேஎல் சீசன் 11 பிளே ஆஃப் ரேஸ்ல இருந்து. இப்போ 2வது அணியா குஜராத் ஜெயண்ட்ஸும் எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். இதுக்கப்புறமா இந்த 2 டீமுக்கும் வாய்ப்புகள் கிடையாது. பட் மத்த 10 டீம்ஸுமே பிகேஎல் 11 பிளே ஆஃப்க்கு போட்டி போட போறாங்க. ஸோ யாரு குவாலிஃபை ஆக போறாங்க, என்ன ஆக போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்டேட்டா பார்ப்போம். நாம இந்த மாதிரியான வீடியோஸ் மட்டும் கிடையாது, இன்டர்வியூஸ் மாதிரியுமே போட்டுட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா கேரம்ல வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டு வந்த கசிமா, ஸோ அவங்களோட இன்டர்வியூமே போட்டிருக்கோம். ஸோ அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் என் ஸ்கிரீன்ல கொடுக்குறோம். ஸோ மறக்காம போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் நியூஸ்க்குள்ள வரேன். சவுத் ஆப்பிரிக்கா டீம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 போட்டியை வின் பண்ணியிருப்பாங்க. முக்கியமா சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபுல் டீம் இது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்காக அந்த டெஸ்ட் ஸ்குவாட்ல இருந்திருந்தாங்க. முக்கியமா அந்த ஒரு சீரிஸ் 2-0 சொல்லி வின் பண்ணியிருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறதும் கூடுதலான விஷயம். ஸோ அந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் அங்கதான் இருக்காரு, மார்க்கோ யான்சன் அங்கதான் இருக்காரு. அண்ட் கூடவே ரிக்கல்டன் மாதிரியான பிளேயர்ஸும் அந்த டெஸ்ட் ஸ்குவாட்ல தான் இருக்காங்க. அவங்களாம் இல்லாம ஒரு டீமை வந்து அமைச்சு கேப்டன் கிளாசன் அப்படிங்கிற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணி இந்த டீம் வந்து போயிருந்துச்சு. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக டாப் ஆர்டர் பெருசா வந்து சொதப்பி இருந்தாங்க. வழக்கம் போல அப்ரிடி வந்து விக்கெட்லாம் எடுத்திருந்தாரு. பட் அதுக்கப்புறமா உள்ள வந்திருந்த டேவிட் மில்லர் வந்து டீமை காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். 28 for 3ல இருந்து அவங்க 180+ அப்படிங்கிறத அடிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர், இன்னொன்னு ஜார்ஜ் லிண்டே அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ 2 பேரும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பக்கம் அதாவது பாகிஸ்தானோட பேட்டிங் சைடு வந்தோம் அப்படின்னா பாபர் அசாம் டக் அவுட், மற்றவங்க யாருமே பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அடிச்ச ஒரு பிளேயரான ரிஸ்வான், அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே 119 தான் இருந்துச்சு. அவரோட செகண்ட் ஸ்லோவஸ்ட் T20 50 அப்படிங்கறத ஸ்கோர் பண்ணியிருந்தாரு முகமது ரிஸ்வான். அதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன் தோல்விக்கு. ஸோ பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் T20 போட்டியை தோத்துருக்காங்க அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இன்னும் 2 T20 மேட்ச் இருக்கு இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும். இது இல்லாம 3 ODI அந்த 2 டெஸ்ட் போட்டி ஆட போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். இதெல்லாம் என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் நீங்க பார்த்திருந்தீங்களா, டேவிட் மில்லரோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு ஸ்குவாஷ் நியூஸ். வேர்ல்டு டீம் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுல உமன்ஸ் ஸ்குவாஷ் டீம் வந்து பாத்தீங்கன்னா இட்டாலியை 3-0 அப்படின்னு சொல்லி பீட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த போல்ல செகண்ட் பிளேஸ் பிடிச்சி குவார்டர் ஃபைனலுக்கும் இப்போதைக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. கண்டிப்பா இதுல ஒரு டைட்டில் அடிப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா ஒரு ஹேண்ட்பால் நியூஸ். ஏசியன் உமன்ஸ் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது டெல்லியில இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆல்ரெடி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2000
2022வது வருஷம் இதை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2024லையும் இவங்க தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. குரூப் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்தியா, ஹாங்காங் அண்ட் சிங்கப்பூரை டிஃபீட் பண்ணியிருந்தாங்க. பட் ஈரான், ஜப்பான், சைனா கிட்ட தோல்வி அடைஞ்ச காரணமா இப்போதைக்கு 6th பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. பட் இதுதான் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஏசியன் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுக்கும் ஒரு கங்காஸ் சொல்லிப்போம். பட் சூப்பராகவே ஃபைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து அவங்க தோத்திருந்தாலுமே கடைசி வரைக்கும் போராடி தான் தோத்துருந்தாங்க இந்த டோர்னமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் முக்கியமா ஜப்பான் அண்ட் சைனா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க விட்டு கொடுத்துறல, நல்லாவே ஃபைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஹாங்காங் மாதிரியான டீம்ஸ் எல்லாம் பீட் பண்ணது இன்னும் அவங்களுக்கு ஒரு மோரல் விக்டரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பா அடுத்து வர சாம்பியன்ஷிப் அண்ட் அடுத்து வர டோர்னமெண்ட்ஸ்ல இவங்க சாம்பியன்ஷிப் படிப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததான் 2024 வேர்ல்டு ஆர்ச்சரி அவார்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுல நாமினேஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல இந்தியாவில இருந்து 3 டிஃபரெண்டான பிளேயர்ஸ் வேரியஸான கேட்டகரியில நாமினேட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தீபிகா குமாரி ரீகர் உமன் அந்த கேட்டகரியின் கீழ் நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் தென் அரவிந்தர் சிங் அவர் வந்து பாத்தீங்கன்னா பாரா ஆர்ச்சரி மென் ஸோ அந்த கேட்டகரியில நாமினேட் பண்ணப்பட்டிருக்காரு. அண்ட் கூடவே பிரியன்ஸ் அப்படிங்கிற பிளேயர் காம்பவுண்ட் மென் அப்படிங்கிற கேட்டகரியின் கீழ் நாமினேட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இப்போதைக்கு நாமினேட் ஆயிருக்காங்க. அவார்டும் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். அண்ட் அடுத்ததான் நம்ம ஐபிஎல் பக்கமா வருவோம். ஸோ ஐபிஎல் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ஆர்சிபி அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்களோட ஸ்பான்சர்ஸா இருக்கிற எத்தியாய்டு வந்து அவங்களோட லோகோ அண்ட் பேட்டர்ன்ல வந்து ஒரு ஃபிளைட் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டா அது செம ட்ரெண்டிங்காகவுமே இருந்துருந்துச்சு. அது சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துருந்துச்சு. அதற்கு வாட்டர் சல்யூட் கொடுத்திருந்தாங்க சென்னை ஏர்போர்ட். ஸோ இப்போதைக்கு அதை பத்தியுமே பெருசா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2025க்காக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இப்போதைக்கு ப்ரீ சீசன் கேம்ப் அப்படிங்கறத ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல எல்லா டொமஸ்டிக் பிளேயர்ஸும் மேக்ஸிமம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ பெங்களூரு அதை சுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் அதாவது சையத் முஸ்தாக் அலி டிராஃபி நடந்துட்டு இருக்கு. அதுல தான் மேக்ஸிமம் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இது உங்களுக்கு இன்னும் ஈஸியா போயிடுச்சு. அதனால பெங்களூர்ல கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ரீ சீசன் கேம்ப். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா குர்னல் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா, ரஜத் பட்டிதர், ஆசிக் சலாம், ஷிராஜ் சர்மா மாதிரியான எல்லா பிளேயர்ஸுமே உள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு ஆர்சிபி முடிவு பண்றாங்க அடுத்த சீசனுக்கான பிராக்டிஸை நாங்க இப்பவே ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கறது. அண்ட் ஸ்மார்ட் அதாவது சையத் முஸ்தாக் அலி டிராஃபி முடிச்சிட்டுமே அடுத்து இன்னொரு கேம்புமே கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க வித் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். பட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எவ்வளவு பாசிபிள் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் மேக்ஸிமம் டொமஸ்டிக் பிளேயர்ஸை வச்சு இந்த கேம்ப் அப்படிங்கிறது திரும்பவும் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ ஆர்சிபி ஒரு முடிவோட தான் இருக்காங்க இந்த ஐபிஎல் 2025 கப்பை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா 2 ஸ்டேட்மெண்ட்குள்ள என்ட்ரி ஆகிற முகமது சிராஜை பத்தி ஜோஸ் ஹேசல்வுட் வந்து சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிராஜ் வந்து கிரேட் பிளேயர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம விராட் கோலி மாதிரி அவர் பேஷனட்டான ஒரு பிளேயர் அண்ட் சூப்பரான கேரக்டரும் கூட எனக்கு அவரை பிடிக்கும்பா அப்படிங்கிற மாதிரி ஹேசல்வுட் சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மாவோட ரீசன்ட் ஃபார்ம் பெருசா டவுனா இருக்கு. இதை நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம். நம்ம சேனல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் ரிட்டையர் ரோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். அவங்க ஏன் ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம சோ இப்போ ரோஹித் சர்மாவை இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கபில் தேவ் வந்து ஒரு ஓப்பனா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா இதுக்கப்புறமா ப்ரூவ் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. அவர் எப்பவுமே கிரேட் பிளேயர் தான். ஸோ அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது அது எப்ப வேணாலும் திரும்பும். நான் நம்புறேன் அவரோட ஃபார்ம் திரும்பவும் ரீகெயின் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கபில் தேவ் வந்து ரோஹித் சர்மா பேக் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பத்தினா உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதாவது ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் பத்தி கபில் தேவ் சொல்லியிருக்கிறது திரும்பவும் ரோஹித் சர்மா ஃபார்முக்குள்ள வந்துருவாரா இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா அவரோட கெரியர் இன் டெஸ்ட் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.